Hi dear friends, welcome to Family Life Caps channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? I am so fine and good. டுடே வந்து பார்த்தீங்கன்னா டே 79 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஒர்க் அவுட் அண்ட் டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா? தயவுசெய்து கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த டே சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. நம்ம சேனலில் நிறைய வெயிட் லாஸ் பற்றின வீடியோஸ் நிறைய போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டைம் கிடைக்கும் போது மட்டும் பாருங்கள். ஏன்னா நாம் கிட்டத்தட்ட 90 டேஸ் பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நிறைய விஷயங்களை அந்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸாக வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிளியர் ஆகிடும். நிறைய டவுட்ஸ்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸிங் நடக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க டுடே வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே. டுடே நிறைய விஷயங்களை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் வீடியோ திருப்பி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோ டிலே ஆகி கிடைக்கிது. நிறையா விஷயங்களை நான் வந்து பார்த்தேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜும் அனுப்பியிருந்தாங்க நிறைய பேர். உங்களோட வீடியோஸ் அண்ட் வந்து மெசேஜஸ்லாம் ரொம்ப லேட்டாக ரிப்ளை பண்ணுறீங்க சிஸ்டர். நாங்கள் சாரி, கொஞ்சம் குழந்தைங்கள வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு தான் நான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் என்னோடய டயட்டையும் நான் பார்க்கணும், என்னோடய ஒர்க் அவுட்ஸ் இது எல்லாத்தையும் பார்க்கணும். அது இல்லாமல் வீட்டையும் பார்க்கணும். அதுவும் இந்த வீக்கில் வந்து நாங்கள் மாலை போடுறதுனால இன்றைக்கி மண்டே என்ன தான் ஏர்லியாக வேக்கப் ஆகிட்டு ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தாலுமே எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிக்க காட்டியுமே டைம் ஆகிடுச்சு. வீட்டில் எல்லாருமே லேட்டாக தான் ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கும் போனாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, ஓகே. இந்த வீக் மட்டும்தானுமே கொஞ்சம் பிஸியாக இருக்கும். ஏன்னா மார்னிங் எழுந்தோடனே பூஜை பண்ணணும். இது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறனால வீடு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மண்டே எதுவுமே க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு வீடு மாப் பண்ணுறதுலேருந்து வீடு ஒவ்வொன்றுத்தையுமே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிங்க. இவங்க வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டு போயிடுறாங்க, இவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ வீட்டில் மாலை போடுறோம், நாங்கள் 5 பேர் குழந்தைங்களோட சேர்ந்து நாங்கள் 5 பேர் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் செய்யணும். அதுலேயுமே அதில் 2 பேரும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன, ஒரு புட்டி பாலை கொடுத்தோன்னா கம்முன்னு படுத்து தூங்கிடுவாங்க. ஒரு ஆள் ஸ்கூலுக்கு, ஒரு ஆள் ஆஃபீஸ்க்கு, மிச்சம் இருக்கிறது ஒரு ஆள் நான் மட்டும்தான். அந்த நான் தான் போயிட்டு ஒவ்வொரு வேலையுமே நிறைய ட்ரெஸ்ஸு சேர்ந்துருச்சு. எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து போட்டு துவைச்சி வாஷ் பண்ணி காய போட்டேன். அடுத்து வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். ஒட்டடச்ச மாலை போடணுன்னா எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணணும், வீடு எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக இருக்கணும், அது மாதிரி எல்லா ஒர்க்குமே க்ளீன் பண்ணிவிட்டு டைம் ரொம்ப ஆகிடுச்சு. அதனால தான் லேட்டாக கிடைக்கிது. அண்ட் மெசேஜுமே அதனால தான் ரொம்ப லேட்டாக ரிப்ளை பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இடையில ஒரு விஷயம், இந்த டைப்பர் கூரியர் எல்லாருக்குமே போட்டாச்சு. ஒருத்தர் கையில் கிடச்சிருச்சு, 2 பேர் கையில் சீக்கிரமாக கிடச்சிரும். ஒருத்தருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேரெக்டாக தான் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் டேரெக்டாக கொடுக்குறதுக்கான வீடியோ வந்து வரும். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மாலையெல்லாம் கோயிலுக்கெலாம் போயிட்டு எல்லா வேலையும் என்னோடய மலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொடுக்கலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. கொஞ்சம் உங்களோட உடம்பை பார்த்துக்குங்க சிஸ்டர், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வளன்னு பேசியாச்சு. டுடே என்ன பார்க்க போகிறோம், இதை பற்றி எதாவது பேச போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சில 2 கமெண்ட்டுக்கு மட்டும் ரிப்ளை கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்ட்ராவாக ஒரு டிப்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வீடியோவில் ஒவ்வொரு சின்ன கிளிப்பில் கூட ஏதாவது ஒரு விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எதுவுமே நான் பிளான் பண்ணி பேசுகிறது இல்லை. ஜஸ்ட்டு போகிற போக்கில் பேசும்போது எனக்கு ஏதாவது ஐடியா தோணும். அந்த இடத்துல நான் எப்போயாவது அதை ஃபாலோ பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல நான் அதை ஷேர் பண்ணுவேன். சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் தான். ஓகேவா? சரி, வாங்க கமெண்ட் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேகா சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், தேங்க்யூ ஃபார் இன்ஃபர்மேஷன் சிஸ்டர். எனக்காக ஒன்று பண்ணணும். நீங்கள் என்ன டயட் ஃபுட்ஸ் எவ்வளோ கேலரிஸ்னு சாட் கொடுங்க, நான் நோட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுறேன் சிஸ்டர். ப்ளீஸ் சாட் போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் டயட் அண்ட் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிட்டேன் சிஸ்டர். நெக்ஸ்ட்டு வெயிட் அப்டேட் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேங்க சிஸ்டர். கண்டிப்பாக ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 டயட் சார்ட் கொடுத்துருக்கேன், சரிங்களா? அதை இப்போதைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ப்ராப்பர் டயட் சார்ட் ஃபுல்லாகவே கொடுத்துட்றேன். அண்ட் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் வந்து இப்போ ஒரு பிளானிங், என்னோட இந்த 90 டேஸ் பிளான் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த பிளானில் ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் தான் நான் கொடுக்க போகிறேன், சரிங்களா? நீங்கள் இப்போ இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இடையில யாராவது பிகினர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னாலும் அவங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் அந்த பிளான் இருக்கும், சரிங்களா? எதை நினச்சும் ஒரி பண்ண வேண்டாம்.
ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாமா? அடுத்த கமெண்ட்டு ஜெஸ்ஸி சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், என்கிட்ட வெயிட் போட்டு சாப்பிட வெயிட் மிஷின் இல்லை. இப்போ ஒரு ஃபுல் கார்ன் சாப்பிட்டா எவ்வளோ கேலரிஸ் A2 விஷயம் சொல்லுங்கள் சிஸ்டர். கண்டிப்பாக சொல்கிறேன் சிஸ்டர். இந்த கார்னுக்கான டிப்ஸ் ஃபுல்லாகவே அடுத்த வீடியோவில் வரும், சரிங்களா? இப்போ வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கேட்டிருக்கிறதுலேயே ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஏன்னா இதை ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்க்கலாம். அப்புறம் நான் கேட்டேன், நீங்கள் சொல்லவே இல்லை, பிளாக் டீயில் வெல்லம் போட்டு குடிக்கலாமா? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம், சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்வீட் வெல்லம் போட்டு மைதா புட்டு சாப்பிடலாமா சொல்லுங்கள் சிஸ்டர். சூப்பர், கரெக்டான கொஷின். அதனால தான் நான் ஸ்வீட் கார்னை வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன், சரிங்களா? என்ன கேட்டிருக்கீங்க? ஸ்வீட் வெல்லம் போட்டு மைதா புட்டு சாப்பிடலாமா? செம்ம கொஷினு. மைதா மாவு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஃபுட்டுமே எடுத்துக்கக்கூடாது, இன்க்ளூடிங் பிஸ்கெட்டு, பரோட்டா, ரொட்டி எதுவுமே எடுத்துக்கூடாது. இதே அதில் வீட்டு இல்லைன்னா ராகி, கம்பு அது மாதிரியான வேறு ஏதாவது மாவு, வேறு ஏதாவது மில்லட்ஸ் மாவு இருக்குங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதே வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு ஏதாவது ஒரு மில்லட்ஸ் மாவு, சிறுதானிய மாவு கிடச்சிதுன்னா அந்த மாவு போட்டு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் புட்டு, சரிங்களா? பட் நீங்கள் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. சரி, ஓகே. இப்போ வந்து மைதா மாவு சாப்பிட்றது வந்து உடம்புக்கு வந்து நல்லது இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் நல்லது இல்லை, அதுவும் வெயிட் லாஸ் ப்ராசஸில் ஏன் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது இல்லைங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அது மைதா மாவு தானே, டேரெக்டாக வந்து நான் மைதா மாவு வந்து கஞ்சோ தோசையோ ஊற்றிலாம் சாப்பிட மாட்டோம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டில் வந்து மூலமாக சாப்பிடுவோம். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாம் வந்து நானு, பரோட்டா, முக்கியமாக பரோட்டா, பப்ஸு, இந்த பஜ்ஜி, போண்டா, வடை, இதை மாதிரியான ஜங்க் ஃபுட்டுன்னு எடுத்தாலே கண்டிப்பாக அதில் வந்து மைதா மாவு ஆட் பண்ணி வைப்பாங்க. முக்கியமாக இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ், பேக்கரி சம்மந்தப்பட்ட எல்லா ஃபுட்டுலேயுமே மைதா மாவு கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகிருக்கும். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக தவிர்த்தா மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமாக ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ் சேர்ந்து ரெண்டுத்தையும் பண்ண முடியும். இது எடுத்துக்கிறனால என்ன ரீசனால் வந்து வெயிட் லாஸ் ஆகாதுங்கிறது சொல்லிடுறேன். நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டபாலிக் இருக்குங்க இல்லையா, அது நம்மளால் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம இந்த அளவுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, இல்லையா? நாம் வந்து இந்த மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அது இதையும் சாப்பிட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த மைதா சாப்பிடும்போது இந்த மெட்டபாலிக் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகுது, டவுன் ஆகுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குது, லாஸ்ட் ஒன்று என்னென்னா, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட்லாம் பண்ணி நிறைய டயட்லாம் இருந்து ஃபேட் லாஸ் பண்ணுறோம். பட் இந்த மைதா எடுத்துக்கிறனால இந்த ஃபேட் லாஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதனால தான் இது ரெண்டுமே அப்படியே மெட்டபாலிக் ரேட்டும் கம்மியாகிடுது, ஃபேட் லாஸும் ஸ்டாப் ஆகிடுது. அப்புறம் எப்படி நம்மளுக்கு வெயிட் லாஸ் நடக்கும்? மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகமானால் மட்டும்தான் நம்மளுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். ஃபேட் லாஸ் நடந்தால் தான் சீக்கிரமாக நம்மளோடக்கு பாடிக்கு ஒரு நல்ல ஷேப் வந்து கிடைக்கும். இது ரெண்டுமே வந்து நம்ம பாடியில் வந்து முக்கியமான ஒரு பார்ட்டு. இது ரெண்டுமே வந்து நடக்காதப்போ நம்மளுக்கு வந்து எப்படி குயிக்காக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சொல்லுங்கள்? அதனால தான் வந்து மைதா வந்து எடுத்துக்க வேணாம்னு சொல்கிறேன், சரிங்களா? இது மாதிரியான டிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக அதை ப்ராப்பரான டிப்ஸ் தான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்லுவேன். சாரி சிஸ்டர், ஸ்வீட் கார்ன் பற்றி, ஸ்வீட் கார்னும் நார்மல் கார்னும் எந்த கார்னாக இருந்தாலுமே அந்த கார்னை பற்றி இந்த வீடியோவில் பேசினேன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும், டைம் வேறு இல்லை, ரொம்ப சிம்பிளாக முடிக்க வேண்டியதாக இருக்கும். அதை பற்றி நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது, சரிங்களா? அதனால் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசிடுறேன். இதை மாதிரியான டிப்ஸ் வேணும் உங்களுக்கு அப்படின்னா, டயட் சார்ட் கேட்டிருக்கீங்க, வெயிட் லாஸ் பிளான் கேட்டிருக்கீங்க, வெயிட் லாஸ் அப்டேட் கேட்டிருக்கீங்க, இதை மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வர அடுத்த வீடியோஸில் நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கான டிப்ஸ் வந்து அந்த வீடியோவில் இருக்கும், சரியா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. என்ன டவுட்ஸாக இருந்தாலுமே தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த இடத்துல ப்ராப்பரான ரிப்ளை நான் வந்து கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ப்ராப்பர் ரிப்ளை வந்து கொடுக்குறேன், சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க் அவுட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், மூச்சு பயிற்சி. நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா மூச்சு பயிற்சி, இதை கொஞ்சம் கவனித்து மட்டும் பாருங்கள். நான் மூச்சு ஒரு சைட்லேருந்து உள்ளே இழுக்கிறேன், உள்ளே இழுத்து வெளியில் விடுறேன். அது ஒன்று. என்னோடய பாடியில் ஒரு சேஞ்ச் தெரியுது பாருங்களேன்.
ஸ்டொமக் கிட்ட பாருங்களேன், வயிறு உள்ளே போயிட்டு வெளியில் வருது, வயிறு உள்ளே போயிட்டு வெளியில் வருது. சரிங்களா? அதை நான் வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ இருக்குது, அதனால் அப்படி ஃபாஸ்ட்டாக தெரியுது. நீங்கள் ஸ்லோவாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 கவுண்ட்டு 1 வீக்கு, அடுத்த 1 வீக் ஒரு 5 கவுண்ட்டுன்னு இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். அப்போ பண்ணும்போது ஸ்டொமக்கில் இருக்கிற ஃபேட்டெல்லாம் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். சரி வாங்க, டுடே என்ன ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம் வாங்க. டுடே ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா நிறைய ஒர்க் லோடு இருந்துச்சுன்னு சொன்னோம் இல்லையா. பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், லன்ச் மட்டும்தான் வழக்கம் போல் இருக்கும். வாங்க பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப டிலே பண்ணிட்டேன், ஸ்கூலுக்கு பாப்பா ரொம்ப லேட்டாக போனான் அப்படின்ட்டு. அதனால் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லேட் ஆகுது அப்படின்னாலே ரொம்ப லைட்டான பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்கணும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து பீனட் பட்டர் எடுத்துக்கிட்டு 3 வீட் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே அதில் அப்ளை பண்ணி சாப்பிட்டுட்டேன். இதுவே எனக்கு நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. வழக்கம் போல் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வாட்டரு, இடையில ரொட்டீனாக எடுக்கிற வாட்டர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அது எல்லாமே ரெகுலராக காட்டுறதுங்கிறனால இந்த வீடியோவில் நான் வந்து காட்டலை. இடையில பெருசாக ஸ்நாக்ஸ் எதுவும் எடுக்கல, ஏன்னா ரொட்டீனாக நிறைய ஒர்க் இருந்துச்சுன்னு. இப்போ லன்ச் வந்து பார்த்திங்கன்னா 1 பவுல் வந்து தாளித்த சாதம் அது எடுத்துக்கிட்டேன், ப்ளஸ் வந்து டொமேட்டோ ரைஸு, ப்ளஸ் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் பெருசாக ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கல, ஏன்னா ஈவினிங் ஃபுல்லாக தான் எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. டின்னருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன், பெருசாக பசி இல்லைங்கிறனால அது மட்டும் எடுத்துக்கிட்டேன், வேறு எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அது ஃபோட்டோ எடுக்க முடியல, மறந்துட்டேன், பசி ரொம்ப இருந்தனால அவசரப்பட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டேன். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அதில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. நாளைக்கு இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர், குட் நைட், see you.